வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டும் சினிமாவும் சேனலுக்காக வந்துட்டு உங்களை வரவேற்கிறேன். என்ன அப்படின்னா மேட்ச் வந்து நேத்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. மேட்சோட ரிசல்ட் வந்து நமக்கு லப்பர் பந்து படத்துல சொன்ன மாதிரி சாமிக்கு விட்டுட்டோம். ஏன் அப்படின்னா நேத்து நம்ம சொன்னது வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் சொன்னோம் அடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்பல் பயங்கரமான ஒரு பெரிய ரவுடி கும்பல் மாதிரி வந்ததுனால சரி ஓகே போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் கலக்கிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் இல்லாதனால என்ன பண்ணிட்டாங்க கும்பல் வந்துட்டு நம்ம சஞ்சு சாம்சன் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பண்ணுவார்ல ஒரு 5-6 மேட்ச் வந்துட்டு படன்னு பட்டாசா பொறிப்பாரு. அடுத்த 5-6 மேட்சை வந்து சாமிக்கு விட்டுருவாரு. எல்லாரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் சாமிக்கு விடுவாங்க, இவங்க லாஸ்ட் 5 மேட்ச் சாமிக்கு விட்டுறாங்க. அத மாதிரி நேத்து வந்துட்டு ரவுடி கும்பல் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, எஸ்ஆர்ஹெச் விட்டுருச்சு சாமிக்கு. அது வந்து நம்ம தலைவன் டோனி ஆர்சிபிக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிப்போச்சு நேத்து. திருநெல்வேலி அல்வா மாதிரி நேத்து பெங்களூர்ல வந்து என்ன ஸ்பெஷல்னு தெரியல. நேத்து பயங்கரம். மேட்ச் சின்னச்சாமிங்கிறப்போ வந்துட்டு விட்டு கொடுப்பாங்களா ஆர்சிபி, பிரிச்சு எடுத்துட்டாங்க. கிங் கோலி வந்துட்டு நேத்து தான் தான் அரசன் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த கிரவுண்ட்ல வந்து காமிச்சிட்டாப்ல. கேப்டன் ரஜத் பட்டிதரும் அப்படிதான் வந்தாரு. தன் கணக்குக்கு ஒரு 10 பாலுக்கு 30 ரன் அடிச்சு 11வது பால் அவுட் ஆயிட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. அணியை வந்துட்டு அப்படியே வெற்றி பாதையை கொண்டு போயிட்டு தேவ்தட் படிகளும் அப்படிதான் வந்து வெளுன்னு வெளுத்தான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, 3 விக்கெட் எஸ்ஆர்ஹெச் போனா கூட கேப்டன் இஷான் கிஷன் தன்னோட ஃபார்மை எங்கேயுமே விடல. 80 ரன் அடிச்சாப்புல. சும்மா கூடவே வந்தாப்புல நம்ம மாம்ஸ் கிளாசன், கென்ட்ரிக் கிளாசன் அவரும் அடிச்சாப்புல. இந்த பில் ஷால்ட் வந்துட்டு ஒரு தப்பு பண்ண மாதிரியே ஒரு ஃபீல். ஏன் அப்படின்னா அந்த விக்கெட் வந்து தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹென்ட்ரிக் கிளாசனுக்கு வந்துட்டு அது மனசு வெறுத்து தான் போனாப்புல. ஃபர்ஸ்ட் ஒரு அதாவது தன்னோட விக்கெட்டை இழந்ததுக்கான ஒரு வந்துட்டு 4 லைன்ல, அதுவும் 4 லைன்ல விழுந்து பிடிக்கிறான். பில் ஷாட் அப்படி பறந்து வந்தான். 6 போயிருன்னு பார்த்தா அது வந்துட்டு என்ன ஆகி போச்சு, கேட்ச் ஆகி போச்சு. ஹென்ட்ரிக் கிளாசன் கொஞ்சம் வருத்தமா போச்சு. ஓகே, மேட்ச் சாமிக்கு விட்டாங்க எஸ்ஆர்ஹெச். அடுத்த மேட்ச் பார்த்துப்பாங்க அவங்க எஸ்ஆர்ஹெச். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு நேற்று மாதிரி ஒரு டீம், கொஞ்சம் முக்கியமான டீம் தான். ஏன்னா நமக்கும் கொஞ்சம் முக்கியமான டீம். எந்த டீம் அப்படின்னா என்னோட ஃபேவரட் டீம் மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு விளையாடுது. யாரு கூட தெரியுமா? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். 3 வாரம் சாம்பியன் வாங்கின டீம். போன வருஷம் கப்பை இழந்து அப்படியே பாதிலே போனவனுங்க ஆர்சிபிக்கு கொடுத்த டீம். எங்க டீம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 வருஷமா நாங்க கப்பே வாங்கல. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க 5-6 வருஷமா கப்பை வாங்கல அப்படின்னு வந்துட்டு கப்பை அடிச்சிருந்தா டேய் இவனுக்கு அம்பையரை வாங்கிட்டாங்கடா, அவனை வாங்கிட்டாங்க, இவனை வாங்கிட்டாடான்னு சொல்லிட்டு பூரா வேலும் இதை சொல்லியே என்னமோ தெரியல, இவனுங்க சொன்னானுங்களா என்னன்னு தெரியல, இவனுங்க ஸ்ட்ராங்காதான் வருஷம் போறானுங்க. என்ன நடக்குன்னு தான் தெரியல, பாதிலே விட்டு வந்துருதானுங்க. போன வருஷமும் இதே கதை தான். கப் அடிப்பாங்கன்னு நினைச்சு நானும் சில்லறையெல்லாம் செதற விட்டு போன வருஷம் போச்சு. ஒருத்தன் இதுல என்னெல்லாமோ பெட்டு கட்டினேன், அதெல்லாம் நல்ல வேலை நடக்கல. இந்த வருஷம் மேட்ச் யாரு கூட தெரியுமா? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அடிக்கிற அடியில சும்மா பஞ்சா பறக்க போறானுங்க. யாரு? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பவுலர்ஸ் தான். இன்னைக்கு அடிக்கிற அடியில பஞ்சா பறக்க போறானுவ கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பவுலர்ஸ். முக்கியமா வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு போட்டு வெளுப்பானுன்ட்டு எனக்கு தோணுது. ஏன் தெரியுமா? தலைவன் இப்போ T20 ஃபார்மே இல்லை. பாத்தீங்கல்ல, T20 வேர்ல்டு கப்ல தலைவனை தான் உரித்து எடுத்தாங்க. நம்பர் 1ல இருந்துமே தலைவனை தான். அவனை அடினா முதல்ல அந்த டீம் காலியாருன்னு பார்த்தாங்க. ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். இன்னைக்கு நம்மளோட மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு யூகம் போட்டு வச்சிருப்போம்ல, அது மிஸ் ஆகாதுல்ல. தலைவன் ரோஹித் சர்மா. ஹிட்மன் இல்லாம இருக்குமா மேட்ச்? ரோஹித் சர்மா, குண்டன் டீகாக்கு, அப்புறம் வந்துட்டு சூரியகுமார் யாதவ்,
திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா. ஹார்திக் பாண்டியா வந்து கேப்டன், இதுல வேற சும்மா விட முடியுமா கேப்டனை வந்துட்டு. அடுத்து நமன்தீர், அடுத்து ரோதர்ஃபோர்டு, தீபக் சாகர், அல்லாஹன் அவன் ஒருத்தன் இருக்கிறான் ஆப்கானிஸ்தான் அந்த. ஓகே ஓகே அடுத்து ஓகேவா? ஓகே. அடுத்து தீபக் சாகர், அல்லாஹ் ஹசன்பர், ட்ரெண்ட் போல்ட், ஜாஸ்பிரீத் பும்ரா, இவங்கெல்லாம் இருக்காங்க. இதை வச்சுதான் நம்ம பிளேயிங் 11 ஊது இன்னைக்கு. ஒருத்தன் இம்பாக்ட் பிளேயர் இருப்பான்ல, அவன் யாருன்ட்டு நம்ம கணக்கு பண்ணி வச்சிருக்கிறோம். அவன் யார் அப்படின்னா மயங்க் மார்க்கண்டே. முக்கியமான ஆளு. யாருக்கு பதிலாக வருவான் தெரியுமா? ஃபீல்டிங்காக நம்ம தலைவன் ரோஹித் சர்மாக்கு பதிலாக. ரோஹித் சர்மா அப்படியே வெளியே வச்சே இந்த சீரியஸா அப்படிதான் பண்ணுவானுங்க. அந்த யுத்தம் வந்துட்டே இருக்குது களத்துல வந்துட்டு. மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டா வந்துட்டு கொஞ்சம் ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் வேலையை காட்டத்தான் செய்வான். ஏன்னா போன வருஷம் தொடர்ந்த மாதிரியே தொடரும்ட்டு ஒரு யூகம் தோணுது. தலைவன் கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு 14 மேட்சும் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தலைவன் அப்படியே ஃபிட்டா இருக்க மாதிரி இருந்தாலும் தலைவன் வந்துட்டு அப்படியே பேட்டிங் பிடிச்சிட்டு, தலைவா நீ கொஞ்சம் போய் உட்காரு, நீ வெளியே இருந்து பாரு, சின்ன பையில போட்டு நாங்க விளையாடுறோம், அவனை பஞ்சா பறக்க விடுதன்ட்டு பறக்க விடுவானுங்க. அது மட்டும் கன்ஃபார்ம்டு. அதே மாதிரி கொல்கத்தாவை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால யாரு? அஜிங்கே ரஹானே, பின் ஆலன் யாருன்னு மறக்கவே மாட்டீங்க. வயபுல அடிச்சான் சவுத் ஆப்பிரிக்கா கூட T20ல வெளுன்னு வெளுத்தான். ஆனா என்ன பண்ணாங்க ஃபைனல்ல? நம்ம ஆளு மொத்தத்தையும் பறக்க விட்டானுங்க. அதனால பின் ஆலன் அதே வெறியோடு வருவான். ஏன் அப்படின்னா இந்தியன் டீமோட பாதி பேட்ஸ்மேன் பவுலர் இங்கதான் இருக்கானுங்க. யார்கிட்ட? மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காங்க. அதனாலே அதே கோபத்தோட பயவுள்ள வருவான். இன்னைக்கு என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரகுவன்ஷி, அப்புறம் கேமரன் கிரீன், ரிங்கு சிங், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பயவுள்ள யாரு? தேஜஸ்வி சிங்கு, ரமன்தீப் சிங்கு, சுனில் நரேன், கார்த்திக் தியாகி, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் நம்ம ஜிம்பாப்வே முசரபானி. கடைசியா வந்துட்டு பைபிள ஒருத்தனை வெளியே அனுப்பி உள்ள வந்தான் பாருங்க. கௌதம் காம்பீரோட பற்றதான் ஒருத்தனை வெளியே அனுப்பி உள்ள வந்தான். இவனுங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸை காலி பண்ணிட்டே வருவாங்க. ஆனா வருஷம் இந்த 18 வருஷம் IPL மும்பை இந்தியன்ஸ் என்னைக்கெல்லாம் மேட்ச் தோக்குதோ அன்னைக்கெல்லாம் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நேரா ஃபைனல்ல போய் கப் அடிச்சு வர்றதான் இவங்களோட வேலை. அதேதான் இந்த வருஷமும் எங்க டீமுக்கு இந்த கப்பு வருது. போன மேட்ச் RCBக்கு ஜெயிச்சதா இருக்கலாம். ஆனா இந்த மேட்ச்ல ஏன் அப்படின்னா போன மேட்ச் SRH எப்படி சாமி கூப்பிட்டுச்சோ அதே மாதிரி நாங்க சாமி கூடுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லா இருக்கு இன்னைக்கு. சரி ஓகே. இப்ப என்ன அப்படின்னா பவுலிங்கு தலைவன் ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, தீபக் சாகர் 3 பேர் அப்படி இப்படி உட்கார்ந்துருக்கானுங்க. இவனுங்களை வந்துட்டு அடிக்கணும்ட்டு அவனுக்கு ரெடி பண்ணி வருவானுங்க. அது நடக்கும். கண்டிப்பா அடிப்பானுங்க. யார் அடிப்பானுங்க? நம்ம பழைய பார்ட்டி போல்ட் அடிக்க பிளான் பண்ணுவாங்க. எங்கிட்டாட்டு லைட்டா அங்கிட்டு இங்கிட்டு சொருவி விட்டு போல்ட் முடிச்சு விட்டுறாப்புல. அதெல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. போல்ட் அடிச்சாலும் போல்ட் 2 விக்கெட்டை தூக்கி தான் தீருவான். இன்னைக்கு நடக்க போற மேட்ச் வந்துட்டு பட்டாபிஷேகம் மாதிரி வெளு அவனும் அடிப்பா இவனும் அடிப்பா. கிரவுண்டு எங்கேயும் கிடையாது, மும்பை தான். மும்பை வான்கடை இன்னைக்கு வந்து திருவிழா தான். பாக்காளி இன்னைக்கு பாருங்க பூரா வேலும் ஜாலியா இருப்பான். இன்னைக்கு அதே மாதிரி மும்பை வந்துட்டு எப்பவும் போல பூரா வேலும் சொல்ற மாதிரி கடப்பார டீம் தான். இந்த வருஷமும் பால்தான் பரம்பரையோட ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். இன்னைக்கு சாமிக்கு விட்டாலும் சரி, அடுத்த மேட்ச்ல இருந்து பால்தான் பரம்பரையோட ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கிரிக்கெட்டும் சினிமாவும் சேனல்.